கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் நிலவிய பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரித்து குளிரும் அதிகரித்துள்ளது. இரவு முழுவதும் பனிப்பொழிவால் காலை 8 மணி வரை சாலையில் அதிக பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு உரிய வகுப்பறை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என கூறி பள்ளியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூத்துக்குடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு உரிய வகுப்பறைகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வகுப்பறை இல்லாததால் வெயிலில் அமர வைத்து பாடம் நடத்தப்படுவதாகவும், பள்ளி கட்டடத்தை இடித்துவிட்டு ஊராட்சி நிர்வாகம் மெத்தனமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாததால் உளுந்து பயிர்கள் கருகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வீராணம் ஏரியில் போதுமான தண்ணீர் இருந்தும் திறனற்ற திமுக அரசு பாசன வாய்க்கால்களை தூர்வாராததால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விளம்பரம் மாடல் அதிகாரிகள் செயல்படாமல் விவசாயிகளை வஞ்சித்து வருவதாகவும், பாசன வாய்க்கால்களை தூர்வாரி பாசனத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளத்தில் தவறி விழுந்த 5 வயது சிறுமி உயிரிழந்தார். மாதுளம்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் மகள் காவ்யா மகாமக குளம் கீழ்க்கரை பகுதியில் சிறுமிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது குளத்தில் இறங்கியுள்ளார். அப்போது தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிறுமியின் சடலத்தை மீட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தால் மனு கொடுக்க செல்லும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாள்தோறும் சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் உட்பட பல கோரிக்கை மனுக்களை பெறும் கோனூர் ஊராட்சியில் பராமரிப்பின்றி பல இடங்களில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் சேதமடைந்துள்ளது. இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.